நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அரங்கநாதன் விருது வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலக்கியத்துறையில் சிறந்து விளங்குறாங்க இல்லையா? இலக்கியத்துறையில் வந்து யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அரங்கநாதன் விருது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த வருடம் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்வாணன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு, இவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரங்கநாதன் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? அரங்கநாதன் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 2018 அரங்கநாதன் விருது வந்து கொடுத்துட்டு வராங்க. அடுத்து பாருங்கள். 2025 ஆண்டிற்கான இராணுவ தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025 ஆண்டிற்கான இராணுவ தளபதி மாநாடு பார்த்திங்கன்னா டெல்லியில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள். கிப்லி கார்ட்டூன் வடிவமைத்தவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து கார்ட்டூன் வந்து ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய ஸ்டேட்டஸ் பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும். ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியும். ஒரு கார்ட்டூன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. அந்த கார்ட்டூனோட நேம் தான் பார்த்திங்கன்னா கிப்லி கார்ட்டூன். அதை வடிவமைத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜப்பானியர்கள். அவங்க தான் வந்து வடிவமைத்தாங்க. அடுத்து பாருங்கள். ஆயுதப்படை சிறப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. ஆயுதப்படை சிறப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1958. அடுத்து பாருங்கள். உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் பார்த்திங்கன்னா 5வது இடம். ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் தென்னாப்பிரிக்கா இருக்குது. இந்தியா பார்த்திங்கன்னா 5th பிளேஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள். காமன்வெல்த் கூட்டமைப்பின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோடைய பொது செயலாளராக வந்து ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஷெர்லி போர்ட்ஸ்வே. அவங்கள தான் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள். தற்போது ஓய்வினை அறிவித்த வந்தனா கட்டாரியா பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓய்வினை வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க எந்த கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஹாக்கி. அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.